சமதர்மவாத சோசலிஸ்ட் இயக்கங்களின் தொடக்கங்கள் 1917 ரஷ்ய புரட்சி வருது. அதனால தான் இந்திய பொதுவுடைமை கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து 1920 அக்டோபர் மாதம் இந்த உஸ்பெகிஸ்தானில் தாஸ்கண்டில் நிறுவப்பட்டது. இதோட நிறுவன உறுப்பினர்கள் யாருன்னா எம்என் ராய், அப்பானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா இவங்கெல்லாம் தான் வராங்க. எம்என் ராய், எஸ்ஏ டாங்கே, முஷாபர் அகமது, எம் சிங்காரவேலர் இந்த தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டதோடு 1924 கான்பூர் சதித்திட்ட வழக்குலையும் இவங்களை வந்து விசாரிக்காங்க. இந்தியாவோட பிரிட்டன் அரசாட்சியிலிருந்து முழுமையாக பிரித்து இந்தியாவின் மீதான தனது இறையாண்மையை பிரிட்டிஷ் மன்னர் கைவிடச் செய்யும் பணிகளில் ஈடுபட்டதாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அடுத்து பொதுவுடைமை கம்யூனிச கட்சி நிறுவப்படுதல். இது எப்படி வரும்னா, தங்கள் கருத்துக்களை பரப்பவும் இந்தியாவில் ஆங்கில ஆட்சியின் உண்மையான முகத்தை எடுத்துக்காட்டவும் பொதுவுடைமைவாதிகள் இதனை ஒரு மேடையாக பயன்படுத்தி கொண்டனர். ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் முயற்சியாக 1925 கான்பூர்ல அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடந்தது. அதுல சிங்காரவேலர் தான் தலைமை உரை ஆற்றினார். இந்திய மண்ணில் இந்திய பொதுவுடைமை கட்சியை ஆரம்பிக்க அது வழியமைத்தது. தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளின் அமைப்புகளை இந்தியாவின் பல பகுதிகளில் பொதுவுடைமைவாதிகள் உருவாக்கினார்கள். 1920 பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அவர்களது பல்வேறு முயற்சிகளின் பலனாக அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி 1928 நிறுவப்பட்டது. 1929 மீரட் சதித்திட்ட வழக்கு வந்தனால இந்த திசையில முன்னேற்றம் தடைபட்டது. முஷாமர் அகமது, எஸ்ஏ டாங்கே, எஸ்வி காட்டே, டாக்டர் ஜி அதிகாரி, பி.சி. ஜோஷி, எஸ்.எஸ். மிராஜ்கர், ஷவுகத் உஸ்மானி, பிலிப் ஸ்ரீராட் இன்னும் 23 தலைவர்கள் வந்து ரயில்வே துறையில் வேலை நிறுத்தம் செய்ததுக்காக கைது செஞ்சிருப்பாங்க. அடுத்து புரட்சிகர நடவடிக்கைகள். இது என்னன்னா, 1924 இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் கான்பூரில் உருவாக்கப்பட்டது. 1925 தான் அங்க வந்து அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடந்திருக்கும். அதுல சிங்காரவேலர் தலைமை உரையாற்றிருப்பாரு. அதே வருஷம் 1925 தான் ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பாகுல்லா கான் இவங்க 2 பேரும் வந்து லக்னோவுக்கு பக்கத்துல காக்கோரிங்கிற கிராமத்துல அரசு பணத்தை கொண்டு சென்ற ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடிச்சிருப்பாங்க. அவங்கள வந்து காக்கோரி சதி வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். இவங்க 4 பேருக்கும் வந்து மரண தண்டனை, மற்றவங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்திருப்பாங்க. பஞ்சாப்ல பகத்சிங், சுக்தேவ் இவங்க 2 பேரும் அந்த 1924 வந்த இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை 1928 இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு பேர் மாத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம லாலா லஜபதி ராய் உயிரிழப்புக்கு காரணமா இருந்த சாண்டர்ஸை வந்து கொன்றுவாங்க. அடுத்து பகத்சிங் நம்ம 1929 மத்திய சட்டப்பேரவையில புகைக்குண்டை வந்து பகத்சிங்கும் பி.கே. தத்தும் வந்து வீசியிருப்பாங்க. வீசினது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்குலாப் சிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க இந்த முழக்கங்களை வந்து எழுப்பியிருப்பாங்க. பகத்சிங், ராஜகுரு இவங்களுக்கெல்லாம் மரண தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து காந்தி இர்வின் பேச்சுவார்த்தை அப்போ கூட இவங்களை வந்து விடுதலை செஞ்சிருக்க மாட்டாங்க. 1930 சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் யாரு சூர்யா சென் பண்ணியிருப்பாரு. அவரை கைது பண்ணி 1933 தூக்கில் போட்டுறாங்க. 1930 இடதுசாரி இயக்கங்கள். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது உலகம் ஃபுல்லாவே வந்து பொருளாதார மந்தநிலை வந்து ஏற்படுது. இதனால விலை வீழ்ச்சி எல்லாமே ஏற்படுது. இந்த டைம்ல விவசாயிகளுக்கு வந்து பொதுவுடைமை கட்சி வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால 1934 அந்த கட்சியை வந்து தடை செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுயராஜ்யம் என்ற குறிக்கோளுடன் காங்கிரஸ் கட்சி ஒரு வலுவான அமைப்பாக இந்த டைம்ல உருவெடுக்குது. 1930 காங்கிரஸ் இடதுசாரி மற்றும் வலதுசாரி சித்தாந்தங்கள் இடையே சண்டை இருந்தனால காங்கிரஸ் சோசலிச கட்சி வந்து உருவாகுது. 1934 ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரியா நரேந்திர தேவ், மினுமசாணி இவங்க 3 பேரும் வந்து அந்த சோசலிச கட்சியை உருவாக்குறாங்க. அப்புறம் காந்தி என்ன சொல்றாருன்னா, ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும் போது நிர்வாகத்தினை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யம்னு காந்தி சொல்றாரு. 1935 இந்திய அரசு சட்டத்தின் கீழ் அமைத்த முதல் காங்கிரஸ் அமைச்சரவைகள். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, மத்தியில் இரட்டை ஆட்சி வருது. அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வேண்டும் என்று இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. இதன்படி 11 மாகாணம், 6 தலைமை ஆணையரக மாகாணங்கள் மற்றும் இந்த கூட்டமைப்பில் சேர விரும்பிய அனைத்து சிற்றரசுகளும் இக்கூட்டமைப்பில் இடம்பெற்றன. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சொத்தோட அடிப்படையில தான் வந்து ஓட் கொடுக்குறாங்க. அப்போ மக்கள் தொகையில 10% மக்கள் மட்டுமே வாக்களிக்கும் தகுதி வந்து வாங்குறாங்க. இந்த சட்டத்தின்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போயிருது. காங்கிரஸ் அமைச்சரவைகளும் அவற்றின் பணியும் 1935 சட்டத்தின்படி 37 எலெக்ஷன் வருது. 11 மாகாணத்துல போட்டி போட்டு 7 மாகாணத்துல இவங்க வின் பண்றாங்க. அது என்னென்ன மாகாணம், மதராஸ், பம்பாய், மத்திய மாகாணம், ஒடிசா, பீகார், ஐக்கிய மாகாணம், வடமேற்கு எல்லை மாகாணம், சர் முகமது சாதுல்லா தலைமையிலான அஸ்ஸாம் பள்ளத்தாக்கு, முஸ்லிம் கட்சியுடன் இணைந்து கூட்டணி அரசு உட்பட 8 மாகாணங்களில் அது ஆட்சி அமைத்தது. அமைச்சர்களோட ஊதியம் 2000 ரூபாயிலிருந்து 500 ரூபாயா குறைச்சிடுறானுங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, 1939 2வது உலக போர் வருது. அதுல நம்ம லின்லித்கோ வந்து நம்மளெல்லாம் கேட்காமலே இந்தியாவை வந்து அதுல இணைச்சு விட்டுருவாரு. அதனால காங்கிரஸ்க்கு இது பிடிக்காம
அவங்களோட பதவியெல்லாம் வந்து விலகிடுவாங்க. இப்படி இவங்க பதவி விலகுனதை நம்ம முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா மீட்பு நாளாக கொண்டாடுவார். அது 1940 தனிநாடு வேணுங்கிற ஒரு கோரிக்கையை வந்து வலியுறுத்துவார். அப்போ தான் 2ஆம் உலகப் போர் வந்து 1939லேருந்து 45 நடந்துட்டு இருக்கையில காந்தியோடிகளோட வேட்பாளரை பட்டாபி சீதாராமையாவை தோற்கடிச்சு சுபாஷ் சந்திர போஸ் வந்து வின் பண்ணுவார் காங்கிரஸோட. 2ஆம் உலகப் போரின் போது தேசிய இயக்கம் 1939லேருந்து 45 இதில் என்ன ஆகும்னா காங்கிரஸோட தலைவராக காந்தியடிகளோட வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவை வீழ்த்தி சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸோட தலைவர் ஆயிடுவார். அது வந்து நம்ம காந்திக்கு வந்து பிடிக்காதனால என்னாரு அந்த பதவியிலிருந்து விலகி பாவாடு பிளாக் கட்சியை வந்து தொடங்கிடுவார். 2ஆம் உலகப் போரினை ஏகாதிபத்திய போர் என்று அழைத்த பொதுவுடைமைவாதிகள் ஆரம்பத்தில் அதை எதிர்த்தனர். எனினும் நாஜிக்கள் சோவியத் யூனியன் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து அதனை மக்களின் போர் என்று பொதுவுடைமைவாதிகள் அழைத்ததோடு பிரிட்டிஷாருக்கு ஒத்துழைப்பு நல்கினார்கள். அதன் முடிவாக 1942 பொதுவுடைமை கட்சி மீதான தடை விலக்கி கொள்ளப்பட்டது. அப்போ 1920 பொதுவுடைமை கட்சி வருது, 34 தடை செஞ்சு 42 அந்த தடையை வந்து எடுத்துடுறாங்க. அடுத்து இந்து வகுப்புவாதம், முஸ்லீம் வகுப்புவாதம் மற்றும் இந்திய தேசியம், அதாவது இந்துக்களும் முஸ்லீம்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்து மகாசபா மற்றும் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங் RSS இதெல்லாம் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு வந்துட்டு முஸ்லீம் லீக்கும் வருது. அதுக்கப்புறம் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு வழிவகுத்த நடவடிக்கைகள். இது வந்து தனிநபர் சத்தியாகிரகம் தான் வரும். 1940 அக்டோபர் 17 வினோபா பாவே வந்து அந்த தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாரு. இதனால 25க்கும் அதிகமான மக்கள் வந்து கைது செஞ்சிருப்பாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு இது 1942 மார்ச் 22 ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து அனுப்பியிருப்பான். இதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா போருக்கு பிறகு தன்னாட்சி அதாவது டொமினியன் தகுதி வழங்குவது, பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தை கையெழுத்திடலாம். போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாரோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. இதெல்லாமே வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இதை வந்து முஸ்லீம் லீக், காங்கிரஸ் ரெண்டுமே இது வேணான்னு சொல்றாங்க. காந்தி வந்து திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலைன்னு சொல்றாரு இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை. அதுக்கப்புறம் தான் காந்தியடிகளோட செய்யலது செத்தும்படி முழக்கம். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா காங்கிரஸ் வந்து பம்பாயில் ஒரு கூட்டம் போட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு வந்து பிளான் பண்ணுவாங்க 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள். அதில் தான் காந்தி வந்து செய்யலது செத்தும்படின்னு சொல்லுவார். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று காந்தியடிகள் கூறினார். காந்தியடிகளின் தலைமையின் கீழ் அகிம்சையான மக்கள் போராட்டம் தொடங்கப்பட இருந்தது. அந்த டைம்ல அடுத்த நாள் காலையில் அதாவது ஆகஸ்ட் 9 1942 காந்தியை வந்து கைது செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் பொதுவுடைமைவாத சோசியலிச தலைவர்களோட பங்குபணி. இது என்ன ஆகுது, ஜெயபிரகாஷ் நாராயணன், ராமானந்த் மிஸ்ரா இவங்கெல்லாம் திரைமறைவு வேலையில ஈடுபடுறாங்க. அருணா ஆசப் அலி இந்த மாதிரி பெண் தலைவர்களும் வந்து ஈடுபடுறாங்க. 1942 நவம்பர் மாதம் வரைக்குமே வந்து உஷா மேத்தா நிறுவிய காங்கிரஸ் வானொலி திரைமறைவில் இருந்தபடியே வெற்றிகரமாக செயல்பட்டு வருது. அதுக்கப்புறம் மக்களோட வெளிப்பாடு. இது என்ன ஆகுது அப்படின்னா மதராஸ்ல இது முக்கியமாக தீவிரமாக பரவுது. அந்த சதாரா, ஒரிசா, தற்போதைய ஒடிசா, பீகார் ஐக்கிய மாகாணம், வங்காளம் இந்த இடத்துலலாம் வந்து இணையரசுகள் நிறுவப்பட்டன. அப்புறம் தான் சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் இந்திய தேசிய ராணுவம். இது என்னன்னா காங்கிரஸை விட்டு விலகிய சுபாஷ் சந்திர போஸ் வீட்டு காவலில் வைக்கிறாங்க. பிரிட்டிஷாரின் எதிரிகளோடு கைகோர்த்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தாக்குதல் நடத்த அவர் விரும்புகிறாரு. 1941 தன்னோட இல்லத்திலிருந்து நாடகத்தனமாக வெளில போய் ஆப்கானிஸ்தான் போறாரு. முதல்ல அவர் சோவியத் யூனியனோட ஆதரவை பெற விரும்புறாரு. ஆனால் பிரிட்டன் உள்ளிட்ட கூட்டணி படைகளோட சோவியத் யூனியன் அரசு சேர்ந்ததால் அவர் ஜெர்மனிக்கு போறாரு. 1943 பிப்ரவரி நீர்மூழ்கி கப்பல் மூலமா ஜப்பான் போறாரு. இந்திய தேசிய ராணுவத்தை அவரோட கையில எடுக்கிறாரு. இந்திய போர்க்கைதிகளை கொண்டு மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களோட ஆதரவோடு இந்திய தேசிய ராணுவத்தை ஆசாத் ஹிந்த் பௌஜ் ஜெனரல் மோகன் சிங் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் இது கேப்டன் லட்சுமி சகல் என்பவரால் நடத்தப்பட்டது. இதுல 3 பிரிவு இருக்கு. காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், பெண்கள் பிரிவாக ராணி லட்சுமிபாய் பிரிகேட்னு சொல்லியிருக்கு. சுபாஷ் சந்திர போஸ் வந்து இதை மறுசீரமைக்கிறாரு. சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர்ல சுதந்திர இந்தியாவோட தற்காலிக அரசாங்கத்தை நிறுவுறாரு. அங்கிருந்து தில்லிக்கு புறப்படுது, அதாவது தில்லி சலோ அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வந்து சொல்றாரு. லாஸ்டா ஜப்பானிய படைகள் வந்து தோத்து போயிடுறாங்க. இந்த போரில் தோத்தோடனே இந்திய தேசிய இராணுவத்தெல்லாம் வந்து இவங்க வந்து கைது செஞ்சிடுறாங்க நம்ம பிரிட்டிஷ்காரங்க. சுபாஷ் சந்திர போஸும் வந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா விடுதலையை நோக்கி இதில் என்ன ஆகும், நம்மளோட இவங்கெல்லாம் வந்து 1946 ஃபஸ்ட்டு கடற்படை மாலுமிகள் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவாங்க. அதுக்கப்புறம் ஜபல்பூரில் இருந்த விமான நிலையம்
அதுக்கப்புறம் சமிக்கை படை இவங்க, அதாவது சிக்னல் படை, இவங்க எல்லாருமே வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சுதந்திரம் பற்றிய பேச்சுவார்த்தையே வரும். என்னன்னா 1945 ஜூன் 14ஆம் நாள் வேவல் திட்டத்தை அறிவிச்சிருப்பாங்க. இந்த திட்டம் மூலமா அரச பிரதிநிதியோட செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெற ஒரு இடைக்கால அரசுக்கு வகை செய்யப்பட்டது. போர் தொடர்பான துறை தவிர்த்து அனைத்து இதர துறைகளும் இந்திய அமைச்சர்கள் வசம் கொடுக்கப்பட இருந்தன. எனினும் சிம்லா மாநாட்டில் காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியவில்லை. அனைத்து முஸ்லீம் உறுப்பினர்களும் முஸ்லீம் லீக்கில் இருந்துதான் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் அனைத்து முக்கிய விஷயங்களிலும் வீட்டோ அதிகாரங்களையும் பெற வேண்டும் என்று ஜின்னா கோரினார். 1946ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நடந்த மாகாண தேர்தல்களில் பொது தொகுதிகளில் பெரும்பாலானவையை காங்கிரஸ் வென்றது. முஸ்லீம்க்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் முஸ்லீம் லீக் தங்களோட கோரிக்கை வலு சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அமைச்சரவை தூதுக்குழு. பிரிட்டனில் தொழிற்கட்சி வின் பண்ணுது. கிளெமெண்ட் அட்லி பிரதம மந்திரியாக வராரு. அவருடனே ஆட்சி மாற்றம் வேணும்னு சொல்லி பெதிக் லாரன்ஸ், ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் இவங்களாம் அடங்கிய ஒரு தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்புறாரு. பாகிஸ்தானை தனி நாடாக உருவாக்க வேண்டும்ங்கிற கோரிக்கையை நிராகரிச்சிடுறாங்க அந்த குழு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பாதுகாப்பு, தகவல் தொடர்பு, வெளியுறவு ஆகிய துறைகளில் கட்டுப்பாட்டுடன் கூடிய மத்திய அரசை நிறுவ வகை செய்தது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள், வடமேற்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் மற்றும் வடகிழக்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. இந்திய அரசியல் சாசன நிர்ணய மன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து சமூகங்களிலிருந்தும் பிரதிநிதித்துவம் கொண்ட இடைக்கால அரசு நிறுவப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னப்பதான் நேரடி நடவடிக்கை நாளுக்கு முஸ்லீம் லீக் அழைப்பு விடுத்தல். அதாவது நம்ம முகமது அலி ஜின்னா 1946 ஆகஸ்ட் 16ஆம் நாள் நேரடி நடவடிக்கை நாளாக அறிவிக்கிறார். ஆர்ப்பாட்டங்கள், கடையடைப்பு போராட்டங்களும் நடந்து விரைவில் அது இந்து முஸ்லீம் மோதலாகவே வந்துருச்சு. இதுல வங்காளத்தின் இதர மாவட்டங்களும், குறிப்பா அந்த நவகாளி மாவட்டம் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் மவுண்ட் பேட்டன் திட்டம், ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் உருவாக்குறாங்க 1946 செப்டம்பர் மாதம். இதுல முஸ்லீம் லீக் கொஞ்ச நாள் அக்டோபர்ல தான் இணைகிறாங்க. அதுல நிதி உறுப்பினரா லியாகத் அலிகான் ஆக்குறாங்க. 1948 ஜூன் மாத வாக்கில் அதிகார மாற்றம் ஏற்படும் சொல்லி 1947 பிப்ரவரியிலே கிளெமெண்ட் அட்லி சொல்றாரு. இந்த ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும் பொறுப்புடன் மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு அரச பிரதிநிதி அனுப்பப்படுறாரு. 1947 ஜூன் 3ஆம் நாள் திட்டம் மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பிரிட்டனின் தன்னாட்சி பகுதி, அதாவது டொமினியன் தொகுதி தரும். சிற்றரசுகள் இந்தியா இல்லைன்னா பாகிஸ்தான்ல சேர்ந்துக்கலாம். ராட்க்ளிஃப் பிரவுன் தலைமையில தான் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைச்சு அதிகார மாற்றத்துக்கு பிறகு இந்த ஆணையத்தின் முடிவு அறிவிக்கப்படும். பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள் அவைகள் பிரிக்கப்பட வேண்டுமா என்பது பற்றி வாக்கெடுப்பு நடத்தும். அடுத்து விடுதலை 1947 ஜூலை 18ஆம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியதை அடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு செயல் வடிவம் தரப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை அடைந்தது.